ஒரு பாடலை பாடலாம். அப்படியே உட்காருங்க, அப்படியே பாடலாம். கைவிடு வேலைகளில் ஆசீர்வாதமோ, கரங்களை நிறமிடும் தானியமோ. கைவிடு வேலைகளில் ஆசீர்வாதமோ, காலங்களை நிறமிடும் தானியமோ. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவா நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, சத்துக்கள் எதிராய் எழும்புவது கர்த்தரை யுத்தத்தை செய்திடுவார். சத்து சொல்லுங்க, வெற்றி மேல் கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வெற்றி சொல்லுங்க அப்படியே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பர உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, உன் தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பக்தி சத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. என்னங்க சும்மா சும்மா கையை பிடிக்க வேண்டியதா இருக்குது? அதை சொல்லல சரியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. எப்படி ஆசீர்வதிப்பாருன்னா, நீ பிறருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். வாங்க மாட்டாய். நல்லா சந்தோஷம் சொல்லுங்க, ரிலாக்ஸா சொல்லுங்க. வாங்க மாட்டாய். சில மனசுல எனக்கு நீ கடன் வாங்கியா தாண்டி ஆகணும். எப்படி விடுவா சொல்ல? இந்த லோன்காரன் இருக்கான்ல, லோன்காரனா என்ன சொன்னானா, நாம வேணான்னு சொன்னா கூட என்ன பண்ணுவான், போன் அடிச்சாச்சும் என்ன பண்ணுவானா, ஏமா ஃப்ரீ லோன் 2 பைசா வெட்டி வாங்கிக்க சொல்றாங்களா சொல்லலையா? சொல்றாங்களா சொல்லலையா? ஆனா என்ன பண்ண மாட்டான், அவனும் வாழ மாட்டான், நம்மளும் வாழ மாட்டான். ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, என்ன சொல்லுது, நீ பிறருக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்க மாட்டார். விசுவாசிகள் மட்டும் கரங்களை தட்டி சொல்லலாம் அல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாம். பிரதர் எல்லாம் இப்படி கிட்ட வந்துடலாம்ல, இன்னும் கொஞ்சம் கேமரா வருமா? சரி, ஓகே. சரி, சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன், இங்க கவனிங்க. ஹலோ, முக்கியமான கதை. சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு எஜமான் இருக்காரு, ஒரு மீன் தொட்டிக்கிட்ட போறாரு, இல்லை மீன் குட்டைக்குள்ள போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. என்ன பண்றாரு, ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. பிடிச்சிட்டு வந்தோடனே அந்த மீனை என்னெல்லாம் பண்ணும்
ஏன் துடிக்குது? சொல்லுங்க, ஏன் துடிக்குது? அதை எஜமான் என்ன பண்ணுவான்? போட்டு நெருக்குவான். என்ன பண்ணுவான்? நொறுக்குவான். அது கையில இருக்கிறதுக்கு என்ன பண்ணாது? பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காது. என்னன்னா அது இருந்து பழக்கம் என்னன்னா தண்ணிக்குள்ளே இருந்து பழக்கம். என்ன பண்ண? தண்ணிக்குள்ளே இருந்து பழக்கத்தால அது கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணல, அது விட்டு கொடுக்க மாட்டேது. என்ன பண்ணுது? அது கண்ட்ரோல் பண்ணதுக்கு அது எஜமானருக்கு தெரியும். இந்த மீனை எப்படியாச்சும் நம்ம தண்ணியில போய் சேர்த்துடணும் அப்படின்னு தெரியும். அந்த எஜமானருக்கு தெரியும். அந்த மீன் அந்த எஜமானுக்குள்ள கையில இருக்குதுல்ல, அந்த மீனுக்கு தெரியுமா இவன் சாவடிக்க போறான், இவன் நம்ம நெருக்க போறான், இவன் பிடிச்சிட்டான், நமக்கு இது பிடிக்கல, இது கண்ட்ரோல் பண்றான், இவன் நசுக்கிறான், என்ன நெருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுது? அது துள்ளி கீழே விழ போகுது. ஆனா இது துள்ளி கீழே விழுந்தா அதுக்கு அடிபடும், அது காயப்படும், திரும்பி என்ன பண்ண முடியாது, அது உயிர் பொழைக்காது அப்படின்னு அந்த எஜமானருக்கு தெரியும். ஆனாலும் அதுக்குள்ள அவன் கைக்குள்ள அடங்கி இருக்க அந்த மீனால முடியல. நம்மளதான் சில நாள்ல ஆண்டவர் கையில அடங்கி இருக்காமல் சில பாவங்களை செய்ய போகிறோம், சில காரியங்களை செய்ய போறோம், சில என்ன பண்றோம், விஷயங்களை செய்ய போறோம். கடவுள் உன்னை கைக்குள்ள வச்சிருக்காருன்னா அவர் கையில் அடங்கியிருக்கும் போது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ அடங்கி இருக்கும் போது அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நேரிடாது மகளே, உன்னதமான கட்டளையே உறவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கட்டளையே உறவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமாய் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். நீங்க சொல்லுங்க. கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பே நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டை கொட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். உண்மைதானே? ஆட்டை கொட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். Thank you Jesus. ஆவி உண்டே, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லலாம். அதை உண்டு கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பே நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பே நேரிடாது நேரிடாது மகனே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, பொல்லாப்பே நேரிடாது நேரிடாது மகளே. அல்லேலூயா. யாரெல்லாம் என் வாதைக்கும் எங்கள் கூடாரத்தை அணுகாதுன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே வாங்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம்.
அப்ப உங்க வாதை உங்க கூடாரத்தை அணுவே அணுகாது. எப்போது அணுகாது? ஏன்னா ஆட்டுக்குட்டி ரத்தம் உங்கள் அருகால் மேல தெளிக்கப்பட்டது. அதனாலதான் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் இப்போது வலியுறுத்தி சொல்லுகிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. அன்னைக்கு காக்கப்பட்டார்கள். அன்னைக்கு அவரோட ரத்தத்தை அருகால் மேல தெளிக்கும் போது அந்த ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. அது போல உன்னை உங்க பிள்ளைகளும் காக்க வல்லவரா இருக்கார். நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறவிடமாக்கி கொண்டார். அவர் சொந்தமாக்கி கொண்டார். மகனே அப்படியே உங்க வாழ்க்கையில நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. உனக்குள்ள அபிஷேகம் நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு அப்படியே கரையை தட்டிக்கொண்டு அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எல்லா வியாதிகளும், எல்லா வறுமைகளும், எல்லா போராட்டங்களும் இயேசு நாமத்தில இப்போது அப்புறப்படுத்துகிறார். அப்படியே அவரோட நல்ல மங்கள காரம் இந்த அபிஷேகத்துல நிரம்பி வருகிறார். கூடாரத்தை அவர் வஸ்திர கப்பல் நாளை முழுவதும் நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. அவரோட அபிஷேக வல்லமுள்ள கரம் உங்க மேல கடந்து வருது. கர்த்தர் காற்றையும் அலைகளில் நிறுத்தினார், எழுந்து நிறுத்தினார் போல உங்க பிரச்சனைகளை அப்படியேப்பட்ட அலையா அடிக்குது. உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படியேப்பட்ட அலையா அடிக்கிறது.
இருக்கிறதா? இப்போது கர்த்தர் உங்க குடும்பத்துல எழுந்து அதட்டி அந்த பிரச்சனைகளை சரி பண்ண கர்த்தர். அப்படியே கரங்களை தட்டும் போது உங்க பிரச்சனைகள் எல்லாம் வியாதிகள், வறுமைகள், பிரச்சனைகள், என் கர்த்தர் இப்பொழுது எழுந்தருள்றார். என் கர்த்தர் இப்பொழுது எழுந்தருளி அந்த காற்றையும் அந்த அலைகளையும் அகற்றிட்டது போல, அதுபோல பிரச்சனை அப்படியா இருக்கிறது. என்னால நடக்க முடியல, ஓட முடியல, வேலை செய்ய முடியல. என்னோட வாழ்க்கை அப்படியா இருக்குது. காற்று அடிக்கிற அந்த காற்று சாதாரணமா அடிக்காது, ரொம்ப கூரையை பிச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்டா வாழறணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பிரச்சனையில என் கர்த்தர் உன் குடும்பத்துல இப்பொழுது எழுந்து நின்று அதை அதட்டி மிஞ்சி வா, இனி வராத என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வாக்கு கொடுக்கிறார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, சொல்ல வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பே நேரிடாது மகளே. அவேதமான கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். அவரு சொந்தமாக்கிக்கோங்க. கர்த்தரையே உறவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். எங்க பிள்ளைகளை தொடுங்க. டச். பரிசுத்த ஆவியானவர் இப்போது உங்களை தொட வல்லவல்ல கரம் உங்க மேல. பொல்லாப்பே நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை தட்டிக்கொண்டு அவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்று விட்டு போனீங்கன்னா என்னைக்கு தொடப்படாது. இப்போது கர்த்தரே உங்களை தேடி வந்திருக்கார். காற்று கடலை அதட்டுகிறது போல உங்க பிரச்சனைகளை அப்படியே அதட்டுகிறார். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், கடன் பிரச்சனை மாற்றுகிற தேவன், வியாதிகளை மாற்றுகிற தேவன். பொல்லாப்பே நேரிடாது மகளே. இப்போது கரங்களை தட்டி கொண்டு அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் மாற்ற வல்லவரா இருக்கார். ஆண்டவர் பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்க போது எந்த புயல் அடிச்சாலும், எந்த காற்று அடிச்சாலும், எந்த மனிதன் உனக்கு எதிர்ப்பா எழுவினாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், என் தேவன் இப்போது பனி போல உருக செய்கிற கர்த்தர் கரங்களை தட்டும் போது அது ஆமாம் என்று பதில கொடுக்கிற தேவன் உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆமாண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆனா நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். என் குடும்பம் இப்படிலாம் சீர்கட்டு கிடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா நீர் என்னை தேடி வந்தீங்களே, என் கவலையெல்லாம் நீ மாற்றினீங்களே, அதுக்காக தான் ஆண்டவரே. உண்மையை நாங்க விசுவாசிக்கிறோம், நம்புறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. நீ நல்லவர் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Master.
உங்க அம்மா அவர் உன்னை ஆட்ட வந்திருக்காரு. அநேக பிள்ளைகளே நீங்க தேற்ற வந்திருக்கீங்க, அநேக பிள்ளைகளே நீங்க அரவணைக்க வந்திருக்கீங்க, அநேக பிள்ளைகளே வியாதியிலிருந்து விடுதலை பண்ண வந்திருக்கேன். பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே, பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே, இயேசுவே எனக்கு இங்கே யாருமே. மகனே மகளே கர்த்தர் உனக்குள்ள இருக்கார். எனக்கு இங்கே யாருமே இல்லை. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. ஏசப்பா உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் உங்க வாழ்க்கையை தேவன் கையில எடுக்கிறார். உங்க பிரச்சனைகளை என் தேவன் கையில எடுக்கிறார். என் தேவன் உதவி செய்ய வந்திருக்கிறார். அவர் உதவி செய்ய வந்திருக்கிறார். கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே, பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு யாரோ ஒரு மனிதன் ஒரு பெண் உங்களுக்கு கோப் கொடுத்திருக்காங்க, அதை நம்பி இந்த நாள் வரை ஓடிக்கொண்டிருக்கீங்க. ஆனா கர்த்தர் இப்போது உன் வாழ்க்கை எடுக்கிறார். தேற்றிட யாரும் இல்லை, உதவிட யாரும் இல்லை, தேற்றிட யாரும் இல்லை, உதவிட பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே, பாருமே சுவே என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே, இயேசுவே எனக்கு இங்கே யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. நீங்க தான் இப்பதான் சொல்றீங்க இயேசுவே எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. ஆனா என் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, மகனே மகளே நான் இருக்கிறேன், இந்த உலகத்தான நம்பாத நான் இருக்கிறேன், என் மனிதர்கள் கொடுக்கிற கோப்பை நீ நம்பி ஓடுன, மனுஷங்கள் கொடுக்கிற கோப்பை நம்பி ஓடுன, ஆனா இப்போது உன் பிரச்சனை நான் கையில எடுத்துட்டேன், உன்னை நான் கையில எடுத்துட்டேன், இப்போது உன்னை மோல்டு பண்றேன், உன்னை உருவாக்குறேன். மகனே மகளே நீ கலங்காத, திகழாத, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் கரத்துல நீங்க அடங்கி இருக்கும் போது, நீர் அவரோட கரத்துல அடங்கி இருக்கும் போது, நிறைய நேரத்துல இல்ல என்னால இதை செய்ய முடியும், இது என்னால பண்ண முடியும், நான் இப்படிதான் பண்ண முடியும், ஏன்னா கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கான சில காரியத்துல நீங்க தவறி விழுந்திருக்கலாம் உங்களோட சுய சிந்தையில. ஆனா இப்ப கடவுள் சொல்லுகிறார், அன்னைக்கு அந்த எஜமான அந்த மீனை கொண்டு, அந்த மீனுக்கு அந்த எஜமானருக்கு தெரியும், அந்த மீனை நான் தண்ணியில போய் விடுவேன். எப்ப விடுவேனா, ஏற்ற காலத்துல அவர் பலத்த
கரத்தினால் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கார். உன்னை மட்டும் இல்ல, முன்ன உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் வேலைய, சுற்றி இருக்கும் நபர்களை கண் பார்க்கிற அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார். எஸ், உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், மனிதர் விலகும் போது வலிக்குதே, யாரும் இல்லை தேற்றிட உன் காயத்துக்கு என் தேவன் அவரு மருந்தை காயத்தை கட்ட வல்ல வந்திருக்காரு. கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். ஆமாங்க, அப்படிதான் நான் அழுகுறேன். அந்த கவலையை பார்க்கதான் என் தேவன் வந்திருக்கார். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. நீங்க நினைக்கலாம், ஆமா சிஸ்டர், நான் இப்படிதான் ஃபேன் ஷர்ட் போட்டு நல்லா ட்ரெஸ்ல நல்லா அயன் பண்ணி நல்லா நீட்டா போறேன். எல்லாம் என்ன கேட்பாங்க, உனக்கு என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சிஸ்டர், உங்களையும் அப்படிதான் சொல்லுவாங்க, பட்டு போட கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு என்னங்க கவலை அப்படின்னு நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க என்னதான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், என்னதான் பண்ணனாலும், நீங்க மறைமுகமா அழுவுறீங்கல்ல, நீங்க மறைமுகமா அழுவுறீங்கல்ல. இப்ப நான் அதை உணர்றேன், அதை நான் ஃபீல் பண்றேன். எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன அந்த உலகம் சொல்லுது, ஆனா எனக்குள்ள இருக்கிற வேதனை கவலை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த நான் உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் கவலையை பார்ப்பீங்களா? என் கண்ணீரை நீங்க துடைப்பீங்களா? என் வியாதியை குணப்படுத்துவீங்களா? என் மகனோட வாழ்க்கையை நீங்க மாற்றுவீங்களா? என் பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க மாற்றுவீங்களான்றவரு, அதை குறித்து தான் நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு செத்தா கூட நான் போயிடுவேன், ஆனா என் பிள்ளை எப்படி வாழும், என் குடும்பம் எப்படி வாழும், பிரச்சனைலாம் சரியாயிடுமா? ஆனா என் தேவன் எப்படி தெரியப்பட்டவர் தெரியுமா? வெளியிருக்கிற சூழ்நிலையை மாற்றி போட்டுதான் உன்னை கொண்டு போய் அங்க வைக்கிற வல்லவரா இருக்கார். அன்னைக்கு ஏதம் தோட்டத்துல எல்லாத்தையும் படைச்ச அப்பதான் மனிதனை போய் அங்க வைத்தார். இப்ப ஒழுப்பு கொடுங்க, வெக்கப்படாதீங்க. உங்க கவலை உங்களுக்கு தான் தெரியும், உங்க பிரச்சனையும் உங்களுக்கு தான் தெரியும். நீ மனுஷிட்ட சொல்ல வேணாம், என் தேவன்கிட்ட சொல்லுவீங்களா? கரங்களை தூக்கி சொல்லுங்க. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், யாரும் இல்லை பேச்சிட, யாரும் இல்லை. ஏசப்பா உங்களை கேட்க வருகிறாருங்க, உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கார்.
யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. Yes. என் கையை பிடிச்சிக்கீங்களா சாமி? என் கையை பிடிச்சிங்க சாமி. என்னால நடக்க முடியல, என்னால ஓட முடியல, என் வாழ்க்கையை சரியா நடத்த முடியல. ஏன்னா கவலை எனக்கு ரொம்ப அழுகுது. சாமி என் கையை நீங்க பிடிச்சிக்கீங்களா? சாமி என் கையை நீங்க பிடிச்சிங்களா? என் கையை நீங்க பிடிச்சிங்க சாமி. உங்க கரத்துக்குள்ளேயே நான் மூடிங்க சாமி. இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது சாமி. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை, சொல்லி கொடுக்க யாரும் இல்லை, அழிக்க ஆள் இருக்காங்க, ஆனா தூக்கி விட ஒருவரும் இல்ல. ஆனா என் உன்னதமான கர்த்தர் இப்போது உன்னை தூக்கி கண்மலை மேல் நிறுத்த வல்லவரா இருக்கார், வல்லவரா இருக்கார். உன் கண்ணீரை துடைத்த வந்தவர். இயேசுவே எனக்கு என்று யாருமே. நீங்க சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இங்கு யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாடினேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசு. எஸ், தேங்க் யூ லார்ட். நிறைய பேத்த தேவன் தொட்டுறார், அவர் டச் பண்றார். அதை உணருங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. உன் வாழ்க்கையை என் தேவன் கையில எடுத்துட்டார, உன்னை உருவாக்குறார், உன்னை மோல்டு பண்றார். நீ பட்ட அவமானம், நிந்தை, போராட்டம், கவலை, கண்ணீர், வியாதிகள் எல்லாம் என் தேவன் காற்றையும் கடலையும் அதட்டுறது போல இப்பொழுது உங்க பிரச்சனையின் கர்த்தர் எழுந்து நின்று அந்த பிரச்சனையை கையில எடுத்துட்டார். அந்த பிரச்சனையை கையில எடுத்துக்கொண்டு உனக்கு ஒரு கோல் கொடுக்கிறார். அந்த கோல் எப்படியாப்பட்ட கோல்னா, உங்களை தேற்றக்கூடிய கோல், உன்னை உருவாக்குற கோல், உன்னை வரைய வைக்கிற கோல். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். இந்த ஆராதனை நீர் ஆசத்துக்காக பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில அநேக அற்புதம் அடையாளம் இந்த ஆராதனை செய்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிஞ்சி இருக்கிற வேலை கூட உங்க கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசையும் பலப்பட்டு ஏசு நாம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே உட்காரலாம்.